அனைவருக்கும் வணக்கம். தினேஷுடைய முன்னாள் மனைவி ரச்சிதா இருக்காங்களே, அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க விசித்ராமாவுக்கு ஆதரவா. அந்த போஸ்ட்ல இருந்தே தெரியுது இந்த மாதிரி தினேஷ் வந்து அவங்க காரி துப்பிட்டாங்க, தினேஷோட அவங்க வந்து சேர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, உண்மையில் முக்கியமானது இதயங்களை வெல்வது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வகையில் என்னுடைய இதயத்தை மட்டுமல்ல, என்னுடைய ஆன்மாவையும் விசித்ராமா நீங்கள் வென்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அதாவது விசித்ராமாவை வந்து இவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க, என்னோட இதயத்தை வந்து விசித்ரா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டோட அர்த்தம் வருது. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, உண்மையாலுமே வந்து ரச்சிதா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா விசித்ராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ தெரியுதுங்களா, விசித்ரா வந்து ஏதோ தினேஷுடைய பர்சனலை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லி பர்சனலை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணால் ப்ரொபகண்டா பண்ணலாம். ஆனால் அந்த மனைவியை, தினேஷுடைய மனைவியை யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்லுங்கள்? விசித்ராவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ விசித்ரா சொன்ன 100க்கு 100 உண்மை தானே. இந்த மாதிரி ஒரு ஆளோட, தினேஷ் மாதிரி ஒரு மேல் சாவனிஸ்டோட, ஒரு கொடுமைப்படுத்துறவனோட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணுமே வாழ மாட்டாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சட்ஸால் இது கூட வந்துட்டு தினேஷுடைய பர்சனலை பற்றி விசித்ரா பேசிட்டாங்கன்னா சம்பந்தப்பட்ட ஆளே யாருக்கிட்ட சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சம்பந்தப்பட்ட ரச்சிதா வந்து உண்மையில் இதயங்களை தான் வெல்லணும். அந்த வகையில் பார்த்தா என்னுடைய இதயத்தை விசித்ரா நீங்கள் வந்து வெண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. தினேஷ் உண்மையாலுமே நல்லவனாக இருந்தால் அந்த பொண்ணை வந்து நல்லா வச்சு காப்பாற்றிருக்கணும். அப்படி பண்ணாமல் இப்போ விசித்ராட்ட பண்ணார் பார்த்தீங்களா, அவங்க ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த பக்கம் வச்சுருப்பாங்க. உடனே வந்து விசித்ரா சொன்ன மாதிரி இவ வந்து சர்க்கரையை தின்னுட்டு காப்பியில் போட்டு குடிச்சிருப்பான்னு சொன்ன மாதிரி அங்கே சொல்லியிருப்பாரு. அதனால அவங்க அது சப்போர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோ தட்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.